Hi friends, welcome to Bhubadi Math Academy. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோஸில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்ஷியபிலிட்டி ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி எக்ஸசைஸ் 5.1ல் ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 11th ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். Find all points of discontinuity of f where f is defined by f of x equals to x cube minus 3 if x less than or equals to 2 equals to x square plus 1 if x greater than 2. ஓகே, ஸோ அப்போ f of x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆயிருக்கு. இந்த ஃபங்க்ஷனோட டிஸ்கண்டினியூவஸ் பாயிண்ட்ஸ், அதாவது எந்தெந்த பாயிண்ட்லாம் இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூவஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட்டு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தோம்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு விதமாக டிஃபைன் ஆயிருக்கு. எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, அந்த எக்ஸோட வேல்யூ இருக்கு இல்லையா, இதுதான் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸோட வேல்யூ 2 இல்லை 2வை விட கம்மியாக இருக்கும்போது, இந்த சைட்லாம் இருக்கும்போது எக்ஸு, ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னா எக்ஸ் கியூபு மைனஸ் 3 அப்படின்னு டிஃபைன் ஆயிருக்கு. எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 2ஆக இருக்கும்போது, இந்த சைடு இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு டிஃபைன் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் தென் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2 அப்படின்ற இந்த பாயிண்ட்லையும் எப்படி தான் டிஃபைன் ஆயிருக்குன்னா எக்ஸ் பவர் 3 மைனஸ் 3 அப்படின்னு தான் ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லா பாயிண்ட்லையும் கண்டினியூஸ் தான். ஏன்னா இது ஒரு குவாட்ரட்டிக் தேர்ட் டிகிரி பாலினாமியல். ஸோ எவ்ரி பாலினாமியல் இஸ் கண்டினியூஸ், அதனால இது வந்து கண்டினியூஸ் தான். அதே போல் எக்ஸ் ஈக்குவல் டு 2க்கு ரைட் சைடில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லையும் இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னதான் அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸ் தான். ஏன்னா ரைட் சைடில் எப்படி டிஃபைன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு டிஃபைன் ஆயிருக்கு. இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் பாலினாமியல். ஸோ இதுவும் வந்து கண்டினியூஸ் தான். ஓகே, இருந்தாலும் நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே வந்து 3 கேஸாக இந்த ப்ராப்ளத்தை வந்து என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் நம்பர் 1. ஓகே, கேஸ் நம்பர் 1, லெட் ஏ லெஸ் தென் 2 பிலாங்ஸ் டு ஆர். ஓகே, இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர். இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஏ அப்படின்னு ஒரு ரியல் நம்பர் எடுத்துக்கிறேன். அந்த ரியல் நம்பர் 2வை விட லெஸ் தெனாக இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இல்லையா அப்படின்னு செக் பண்ண போகிறேன். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து கால்குலேட் பண்ணும், விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே ஏ வந்து லெஸ் தென் 2ஆக இருக்கிறதுனால இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எந்த டெஃபனிஷனை யூஸ் பண்ணோம்னா எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 2 அப்படின்ற இந்த டெஃபனிஷனை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இட் வில் பிகம் எக்ஸ் பவர் 3 மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as ஏ பவர் 3 மைனஸ் 3. ஓகே, ஸோ அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது ஏ பவர் 3 மைனஸ் 3 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எஃப் ஆஃப் ஏவே கால்குலேட் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கோம், ஏ லெஸ் தென் 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ எஃப் ஆஃப் ஏக்கு என்ன டெஃபினிஷனை யூஸ் பண்ணணும்னா எக்ஸ் கியூபு மைனஸ் 3 அப்படின்ற இந்த டெஃபினேஷனை யூஸ் பண்ணும். இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் 3ல எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணும், ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ கியூபு மைனஸ் 3. அப்போ இந்த லிமிட்டும் இந்த எஃப் ஆஃப் ஏவும் ஈக்குவலாக இருக்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூவஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூவஸ் at x equals to a which is less than 2. ஓகே, 2வை விட ஸ்மாலராக இருக்கிற எல்லா வேல்யூஸ் ஆஃப் ஏக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாக இருக்குது. ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் ஏவாக இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா
ப்ரூஃப் பண்ண போறோம். ஓகே. ஸோ அப்போ கேஸ் நம்பர் 2. ஓகே. ஸோ கேஸ் நம்பர் 2ல என்ன டிஸ்கஸ் பண்றோம்? a greater than 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ லிமிட் x approaches to a f of x என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். which is equals to limit x approaches to a f of xங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா f of x is equals to எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தாங்க? x power 3 minus 3 if x less than or equals to 2 um, equals to x square plus 1 if x greater than 2 இப்படி டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. இங்க a வந்து greater than 2 இருக்கிறதுனால இந்த டெஃபினிஷனை தான் நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ இது வந்து x square plus 1 which is equals to a square plus 1. ஓகே. ஸோ இது இந்த லிமிட்டோட வேல்யூ. இப்போ f of a வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். f of a is equals to f of a னா இப்போ ரெண்டு டெஃபினேஷன் இருக்கு. இது ஒன்று இருக்கு, இது ஒன்று இருக்கு. இந்த a greater than 2 இருக்கிறதுனால இந்த டெஃபினேஷனை நம்ம என்ன பண்ணோம்னா அப்ளை பண்ணோம். அப்போ இது வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா a ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஏவும் ஈக்குவலாக வர்றதுனால நம்ம என்ன சொல்லிடலாம்னா எஃப் இஸ் கண்டினியூவஸ் அட் x equals to a where this a is greater than 2. ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா அந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட் வந்து ப்ராப்ளமேட்டிக் பாயிண்டோ அந்த பாயிண்ட்ல தான் கண்டினியூட்டி வந்து செக் பண்ண போறோம். ஆக்சுவலா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபங்க்ஷன் எந்த பாயிண்ட்ல வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கோ அந்த பாயிண்ட்ல மட்டும் நம்ம கண்டினியூட்டி செக் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? இது ஒன்ஸ் அகைன் ரீகால் பண்ணிக்கலாம். இது x power 3 minus 3 if x less than or equals to 2 x squared plus 1 if x greater than 2. okay. so இப்போ limit x approaches to 2 plus அதாவது right limit of f at x equals to 2 இது calculate பண்றோம். which is equals to limit h approaches to 0 f of 2 plus h. okay. 2 ஓட right neighborsல f value பார்க்கணும். so which equals to limit h approaches to 0 f of 2 plus h. f of 2 plus h னா இதுல h always positive. அப்போ 2 plus h is bigger than 2. so இந்த டெஃபினேஷனை யூஸ் பண்ணும். அப்போ x square plus 1 xக்கு பதிலா 2 plus h whole squared plus 1. so this can be rewritten as limit h approaches to 0 4 a plus b whole square formula expand பண்றோம் plus h square plus 4h plus 1. so this can be rewritten as h இருக்க பிளேஸ்ல 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ 4 plus 1 which is equals to 5. அப்போ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்னா 2 அப்படின்ற பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷனோட ரைட் லிமிட் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். 2 அப்படின்ற பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷனோட ரைட் லிமிட் வந்து 5 அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன கால்குலேட் பண்ணா லெஃப்ட் லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 2 மைனஸ் f of x இது கால்குலேட் பண்ணும். which equals to limit h approaches to 0 f of 2 minus h இது கால்குலேட் பண்ணும். which is equals to limit h approaches to 0. இங்க f of 2 minus h இருக்கு இல்லையா, இந்த 2 minus h அப்படின்னா 2 ஓட ஸ்மாலர் நம்பர். ஓகே. ஸோ அப்போ எந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டெஃபினிஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் 3 அப்படின்ற இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணோம். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 3 அப்படின்னா 2 மைனஸ் ஹெச் ஹோல் கியூப் மைனஸ் 3 அப்படின்ற இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணோம். இப்போ இதுல ஹெச் இருக்க பிளேஸ்ல அப்படியே டைரக்டா என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ இது வந்து 2 minus 0 whole cube minus 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் 2 power 3
minus 3. 2 power 3 எவ்வளோனா 8. ஸோ 8 minus 3 which is equals to 5. அப்போ இது என்னன்னா limit x approaches to 2 minus f of x. இது கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 5 அப்படின்னு கிடைக்குது. ஆல்ரெடி ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணும்போதும் 5 தான் கிடைச்சது. லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணும்போதும் 5 தான் கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்னா limit x approaches to 2 f of x exist and equals to 5 அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம f of 2 ஓட வேல்யூ என்னன்றதை கால்குலேட் பண்ணணும். அப்போ f of 2 is equals to இதை வந்து அந்த ஃபங்க்ஷனோட டெஃபனிஷன்ல இருந்து தான் கால்குலேட் பண்ண முடியும். அப்போ f of 2 எப்படி கால்குலேட் பண்றோம்னா f of x இந்த மாதிரி தான் டிஃபைன் ஆயிருக்கு. ஓகே, f of x இந்த மாதிரி தான் டிஃபைன் ஆயிருக்கு. அப்போ f of 2 என்னவா இருக்கும்னா இந்த இதை யூஸ் பண்ணணும். நமக்கு x லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 2, லெஸ் தென்னா இருந்தாலும் சரி 2வா இருந்தாலும் சரி இதுதான் ஃபார்முலா. அப்போ f of 2 அப்படின்னா 2 பவர் 3 மைனஸ் 3. இது வந்து 2 பவர் 3 8, 8 மைனஸ் 3 எவ்வளோனா 5. அப்போ f of 2 எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா லிமிட் x அப்ரோச்சஸ் டு 2 f of xக்கு ஈக்குவலா இருக்கு f of 2. அப்போ 2 அப்படின்ற பாயிண்ட்லையும் இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்குன்னா கண்டினியூஸா இருக்கு. அப்போ கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷன் எல்லா பாயிண்ட்லையுமே என்னவா இருக்குன்னா கண்டினியூஸா இருக்கு. therefore f of x has no discontinuities. Okay, so அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு f of x equals to x cube minus 3 if x less than or equals to minus 2, அப்புறம் x square plus 1 if x greater than 2 அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுக்கு டிஸ்கண்டினியூட்டிஸே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம போயிடலாம் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் 12th ஒன், இதுவும் அதே கொஸ்டின் தான். என்ன கொஸ்டின்னா f of x is equals to x power 10 minus 1 if x less than or equals to 1, x square if x greater than 1. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் எந்தெந்த பாயிண்ட்ல எல்லாம் கண்டினியூஸ் இல்லை அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரைட், அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் 1 டிஸ்கஸ் பண்ணலாம். கேஸ் 1 என்னன்னா a less than 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, belongs to R. இப்போ லிமிட் x approaches to a f of x இது வந்து கால்குலேட் பண்ணலாம். which equals to லிமிட் x approaches to a. இந்த a வந்து less than 1 இருக்கிறதுனால f of xக்கு இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணோம். அப்போ x power 10 minus 1. இப்போ x இருக்க பிளேஸ்ல ஏவை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ a power 10 minus 1 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம f of a கால்குலேட் பண்ணலாம். அப்போ f of a வந்து லெஸ் தென் 1 இருக்கிறதுனால f of xக்கான இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணணும். அப்போ x power 10 minus 1னா f of aனா a power 10 minus 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்தும் லிமிட் x approaches to a f of x equals to f of a அப்படின்னு வர்றதுனால இந்த கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷன் வந்து f is continuous at x equals to a which is less than 1. ஓகே, ஸோ f வந்து a அப்படிங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸ் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இப்போ கேஸ் 2 வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். கேஸ் நம்பர் 2 ஓகே, ஸோ கேஸ் நம்பர் 2 அதுல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா ஃபங்க்ஷனை ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். f of x is equals to x power 10 minus 1 if
x less than or equals to 1, x power 2 if x greater than 1. When x equals to 1, இந்த x equals to 1 அப்படின்ற இந்த பாயிண்ட் தான் ப்ராப்ளமேட்டிக் பாயிண்ட். ஏன்னா இந்த பாயிண்ட்ல தான் ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகுதுன்னா பிரேக் ஆகுது. ஓகே, சப்போஸ் இதுதான் வந்து x ஈக்குவல்ஸ் டு 1ன்னு வச்சுக்கலாம். x கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா f ஆஃப் எக்ஸோட வேல்யூ எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு டிஃபைன் ஆயிருக்கு. எக்ஸ் லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா இந்த பக்கம்லாம் இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் 10 மைனஸ் 1ன்னு டிஃபைன் ஆயிருக்கு. எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1லையும் இந்த எக்ஸ் பவர் 10 மைனஸ் 1 அப்படின்னு தான் டிஃபைன் ஆயிருக்கு. அப்போ இந்த பாயிண்ட்ல இப்போ நம்ம கண்டினியூட்டி செக் பண்ண போறோம். அப்போ இந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணலாம். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 1 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இதுக்கு என்ன மீனிங்னா right limit of f at x equals to 1 அப்படின்னு அர்த்தம். which equals to limit h approaches to 0 f of 1 plus h. 1 plus hன்றது 1ஓட right neighbors which equals to limit h approaches to 0 f of 1 plus hனா இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணோம். ஏன்னா இங்க h அப்படின்றது பாசிட்டிவ் குவான்டிட்டி. ஸோ 1 plus h அப்படின்றது 1 விட கிரேட்டர் நம்பராக இருக்கும். ஸோ இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா 1 + h ஹோல் ஸ்கொயர். இதில் ஹெச் இருக்க பிளேஸில் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இது 1ன்னு கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் லிமிட். அப்போ லிமிட் இதான் ரைட் லிமிட். இப்போ லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணும். எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இது கால்குலேட் பண்ணும். விச் ஈக்குவல்ஸ் டு லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் 1 மைனஸ் ஹெச். அப்போ எஃப் ஆஃப் 1 மைனஸ் ஹெச் அப்படின்னு சொன்னா இந்த குவான்டிட்டி லெஸ் தென் 1. அப்போ இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணலாம். அப்போ லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 1 மைனஸ் ஹெச் ஹோல் பவர் 10 மைனஸ் 1 அப்படின்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன்ல ஹெச் இருக்க பிளேஸ்ல என்ன ரீப்ளேஸ் பண்ணிடலாம், 0 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ இது 1 மைனஸ் 0 ஹோல் பவர் 10 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு இது 1 மைனஸ் 1. அப்போ இது வந்து நமக்கு என்னன்னு கிடைக்கும், 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட். அப்போ இங்க நமக்கு என்ன தெரியுதுன்னா 1ங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த 1ங்கிற பாயிண்ட்ல ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணும்போது ஆன்சர் 1ன்னு கிடைச்சிச்சு. 1ன்ற பாயிண்ட்ல லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 0 அப்படின்னு வந்துச்சு. ஓகே, அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 1 எஃப் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த லிமிட் வந்து என்ன ஆகலை அப்படின்னு சொன்னா எக்ஸிஸ்ட் ஆகலை. அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா அந்த பாயிண்ட்ல அந்த எஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷன்னா discontinuous function. Okay, so clearly at x equals to 1 f of x is discontinuous. F of x is discontinuous. X equals to 1 என்ற பாயிண்ட்ல f of x வந்து discontinuous. ஓகே, அடுத்த கேஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். கேஸ் நம்பர் 3. ரைட். இப்போ 2 கேஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன கேஸ்ன்றதை ஒரு டைம் பார்த்துக்கலாம். எக்ஸ் ஏ லெஸ் தென் 1 டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1 டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ ஏ கிரேட்டர் தென் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஏ கிரேட்டர் தென் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட். நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன, ஒன்ஸ் அகைன் ரீகால் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இதுதான் ஃபங்க்ஷன் எக்ஸ் பவர் 10 மைனஸ் 1 இஃப் x less than or equals to 1 x squared if x greater than 1. இப்போ a greater than 1 அப்படின்னு இருக்கு. அப்போ லிமிட் x approaches to a f of x இது கால்குலேட் பண்ணலாம். ஸோ லிமிட் x approaches to a, இந்த a greater than 1 இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணோம். அப்போ இது x ஸ்கொயர் which equals to a ஸ்கொயர். இப்போ எஃப் ஆஃப் ஏ கால்குலேட் பண்ணலாம்.
a greater than 1 இருக்கிறதுனால f of a நமக்கு என்னன்னு கிடைச்சிரும் a ஸ்கொயர் அப்படின்னே கிடைச்சிரும். அப்போ இந்த லிமிட்டும் f of aவும் ஈக்குவலா இருக்கிறதுனால f is continuous at x equals to a அப்படின்னு கன்க்ளூஷன் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ அந்த ஹோலா நம்ம பார்த்தோம்னா இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எஃப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்க எஃப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்ற இந்த பாயிண்ட்டை தவிர ரிமைனிங் இருக்கிற எல்லா பாயிண்ட்லையுமே என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டினியூஸா இருக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்றது தான் பாயிண்ட் ஆஃப் discontinuity. ஓகே, இதுதான் x equals to 1 அப்படின்றது தான் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா நம்ம பூபதி மேத் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.